கிளாம்பாக்கம் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. கிளாம்பாக்கத்தில் BRTS மேம்பாலம் அமையவிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த திட்டம் தொடர்பான விவரங்கள். வார இறுதி மற்றும் பண்டிகை காலங்கள்ல கிளாம்பாக்கத்தை சுற்றி ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு விரைவில் தீர்வு காணக்கூடிய வகையில ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருக்கிறாங்க. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தமிழ்நாட்டுடைய முதல் BRTS, அதாவது பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்ற ஒருங்கிணைந்த மேம்பாலத்தை அமைக்க சென்னை திருச்சி GST நெடுஞ்சாலையில நிலவப்பட்டு வந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஒரு முக்கிய திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறாங்க. 3300 கோடி செலவுல கிளாம்பாக்கத்தில் இருந்து மகேந்திரா சிட்டி வரைக்கும் 18.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்வதற்கான தனி வழித்தடத்தோடு கூடிய பாலத்தை அமைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க. பாலத்துடைய அகலம் என்பது 75 மீட்டராக திட்டமிட்டப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை தற்போது பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகாக இந்த பாலத்துடைய அகலத்தை 25 மீட்டர் வரைக்கும் உயர்த்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக கூடுதலான லேன்கள் கிடைப்பதோடு அவசர காலங்கள்ல இந்த வாகனங்களை மேம்பாலத்துடைய ஓரத்துல நிறுத்திக் கொள்ளக்கூடிய வகையில ஒரு விரிவான இடவசதி என்பது ஏற்படுத்தப்பட போகிறது. இதன் காரணமாக இந்த கூடுதல் லேன்கள்ல போக்குவரத்து பேருந்து விரைவு போக்குவரத்தை தனிப்பாதை அமைப்பதற்கான திட்டத்தையும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதாவது BRTS என்று சொல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் தனியே செல்லக்கூடிய ஒரு லேன், அதாவது பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அந்த ஒருங்கிணைந்த மேம்பாலத்துல இதற்கென தனி லேன்கள் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இந்த பிரதான மேம்பாலத்துல 15 சந்திப்புகள் என்பது இணைக்கப்பட இருக்கிறது. இதனால பெரிய அளவுல விபத்துகள் தவிர்ப்பதோடு புறநகர் பகுதியுடைய மக்கள் வாகனங்கள் போக்குவரத்து சிக்னல்ல நீண்ட நேரம் காத்திருப்பதும் குறைக்கப்பட இருக்கிறது. இதன் காரணமாக நெடுஞ்சாலையில அதிவேகமாக காலதாமதம் ஏற்படாமல் வாகனங்களை இயக்கக்கூடிய வகையில இந்த பயண நேரமும் குறையக்கூடிய வகையில இந்த திட்டம் என்பது முன்னெடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பிட்ட இந்த கட்டுமானத்துல 5 இடங்கள்ல உயரழுத்த மின் இணைப்புகள் என்பது செயல்படுத்தப்படுவதால இந்த இணைப்புகளை மாற்றம் செய்திட சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறைக்கு அணுகி அதனை அகற்றி தருமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் வலியுறுத்தியிருக்கிறது. இந்த நிலையில தான் அதிகரிக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில மேம்பாலம் கட்டுமான பணிகளை நடப்பு நிதியாண்டிலேயே நிதிகளை ஒதுக்கி பணிகளை துவக்கிட தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.